الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தங்கியிருக்கின்ற காலத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் எது என்று எங்களுக்கு போதித்தார்களோ அந்த உருமார்க்கத்தையே பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்தில் நாணயத்தோடு நடந்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள், இந்த அறிவுரைகளில் தான் இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நொம்பரில் அதிகமாக வளர்கின்றதை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய நொம்பரை குறைக்க வேண்டும் என்று உலகளாவிய ரீதியில முயற்சி செய்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தன்மை உலகத்தை வெல்கிறது. உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நபர்களை காந்த சக்தியால் இழுத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அல்லாஹு தாலா ஹனீஃப் என்ற பெயரை வைத்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஹனீஃப் என்ற பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆன்ல நிறைய குறிப்பிடுகிறார். இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹு தாலா பெயர் வைக்கின்ற பொழுது மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்று அல்லாஹு தாலா பெயர் வைக்கிறார். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், இத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். அதே மாதிரி வணக்க கடமைகள் எல்லாத்திலையுமே நாங்கள் ரசித்து செய்யக்கூடிய கடமைதான் ஹஜ்ஜி வணக்கம். வேறு வணக்கங்களை பொறுக்க மட்டும் அந்த வணக்கத்துடைய கடமையை செய்யாவிட்டால் அல்லாஹு தாலா எங்களை குற்றம் பிடிப்பான், செய்யாவிட்டால் நரகம் கிடைக்கும், செய்யாவிட்டால் ஏதாவது அல்லாஹு தாலா தண்டிப்பான். அந்த நேரத்துல வேண்டா வெறுப்பாக சரி, அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, அல்லது கடமையை முடித்துக் கொள்ளணும், தலையில் இருக்கக்கூடிய பொறுப்பை நீக்கிக் கொள்ளணும், அல்லது அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு நஷ்டத்தை தருவான் என்று பயந்து அந்த வணக்கத்தை நாங்கள் விருப்பமில்லாட்டியும் செய்திடுவோம். ஆனால் ஹஜ்ஜி வணக்கத்தை பொறுத்த மட்டும் அப்படி செய்வதில்லை. ஏதோ வேண்டா வெறுப்போடு செய்வதும் கிடையாது. அல்லது அல்லாஹ் தாலா இதை எப்படியாவது கண்டிப்பான், அதனால நாங்க இதுல தப்பிக்கொள்வோம் அப்படியும் கிடையாது. ஒருக்க செய்தவர் அடுத்த வருடமும் அதை செய்யத்தான் துணிகிறார். பல விடுத்தம் செய்தாலும் இன்னும் பல விடுத்தம் வாய்ப்பு இருந்தால் அதை அவாவோடு, தேவையோடு, ஆசையோடு, இப்படித்தான் ஹஜ்ஜி உம்ரா போன்ற வணக்கங்களிலே நாங்கள் இதர வணக்கத்தை விட ரசிக்கிற தன்மை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுல பின்னி பிணைந்திருக்கிற காரணத்தினால அதுல இறைச்சத்துடைய ரசனைகள் பலது காணப்படுகின்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உள்வாங்கப்படுவதனால அந்த வணக்கம் வித்தியாசமாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது முதலாவது ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னவென்றால் இறையச்சத்தை ரசிக்க வேண்டும். இறையச்சத்தை ஒரு வேண்டா வெறுப்போடு செய்கின்றது இறையச்சம் ஆகாது, அது ஈமான் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு நாங்கள் தொழுகிறோம், எல்லாரும் இந்த தொழுகையை ரசித்து தொழுவது கிடையாது. கடமையில நாங்க இருக்கிறோம், செய்யாவிட்டால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பான், அல்லது செய்யாவிட்டால் எனக்கு ஊர்லயும் சில சந்தர்ப்பங்கள்ல என்னுடைய மானம் போய்விடும்,
அல்லது மதிக்க மாட்டார்கள், அல்லது அல்லாஹு தஆலா தொழாதவனுக்கு இன்னின்ன தண்டனைகளை வைத்திருக்கிறான், அல்லது பொருளாதாரத்துல பரக்கத்துகள் இல்லாம போகும். இப்படி பல நோக்கங்களோடு செய்கிறோம். ரசித்து செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் தொழுகைக்கு ரசனை என்று பெயர் வைத்தார்கள். அரைஹனா யா பிலால், பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொழுகைக்கு பாங்கு சொல்லுகின்ற பொழுது பாங்கு சொல்லுங்கள் என்றதை வேற மாதிரி சொல்லுகிறார்கள். எங்களை ரசனையூட்டுங்கள் பிலால் என்றால், ஈமான் என்கிறது வேற, இறையச்சம் என்கிறது வேற. அல்லாஹ்வுடைய கடமையை எப்படியாவது நிறைவேற்றி விட்டு தப்பிக்கொள்வது, அதுக்கு பேர் ஈமான். அதுக்கும் நன்மை இருக்கிறது, அதுக்கும் சுவர்க்கம் இருக்கிறது. அதுவும் ஈமான் இருக்கிற காரணத்தினாலதான் நடக்கிறது. அதனால எப்படியாவது நாங்கள் கடமையை நிறைவேற்றிக் கொள்வது, அதை எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட, அதை என்ன நோக்கத்துல நிறைவேற்றி கொண்டாலும் கூட அல்லாஹ்வுக்கு என்று செய்வதனால அது அவரிடத்துல ஈமான் இருக்கிறான் அர்த்தம். இறையச்சம் இருக்கிறன்றது அதை ரசித்து செய்யணும், அதை இன்பம் கண்டு செய்யணும், அதுல லயித்து போய் செய்யணும். தொழுகை என்றாலே எனக்கு ஒரு விருப்பம், தொழுகை என்றாலே எனக்கு ஒரு ரசனை, அது எனக்கு தேனை விட இன்பம். நபித்தோழர்கள் யுத்தங்களை தேனை விட இன்பம் கண்டார்களே, இப்படி அந்த சுவர்க்கத்தை ரசிக்கிற அந்த ரசனை அதுல தென்படுகின்ற பொழுது அதுக்கு பேர் இறையச்சம், அதுக்கு பேர் தக்குவா, அதுக்கு பேர். அதனுடைய அந்தஸ்தை எல்லாரும் அடைய முடியாது, அது உள்ளத்துல. அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அதிகம் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள். காரணம், உலமாக்களால் தான் இந்த ரசனைக்கு வரக்கூடிய அதிக அறிவு இருக்கிறது, அதிகமான ஞானம் இருக்கிறது, அதிகமாக இதை விளங்கி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துக்கு ஹனீஃப் என்று பெயர் வைக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த மார்க்கத்துக்கு தந்தை என்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறார். இப்படி அல்லாஹ் தஆலா ஹஜ் கடமையை அவரோடு சம்பந்தப்படுத்தி அதுல இந்த ரசனையை கற்று தருகிறார். அதுல ஒருத்தருக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இறையச்சத்தோடு செய்வதாக இருந்தால் அதை ரசித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா கடமைகளையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது மூமின்களுக்கு கடமை என்கிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன், மூமினுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு ஈமான் கொண்டவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கடமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது மூமின்கள் என்று சொன்னாலும் ஹஜ் கடமையை மூமின் அல்லாதவருக்கும் கடமை என்கிறார். வஅத்திம் ஃபின்னாஸ், மக்களை அலையுங்கள். மக்களை என்றால் இஸ்லாத்துல இல்லாதவர்களும் ஹஜ்ஜுக்கு வரணும். ஏன்னா மக்கள் என்கிறதுல அவர்களும் அடங்குவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் இந்த அறிவிப்புக்கு அல்லாஹ் தெரிவு செய்யறார். அவர் தான் அதுக்கு பொருத்தம். அந்த கடமையில இருக்கக்கூடிய ரசனையை ரசிக்கிறதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அதை ரசித்து காட்டினவர். அதனால எந்த விஷயத்துக்கு யாரு பொறுப்பா இருக்கிறாரோ பொருத்தமோ அதுக்குத்தான் நாங்கள் அழைப்பாளர் தெரிவு செய்வோம். எங்களுடைய திருமணத்துக்கு ஜனாதிபதியை அழைக்க வேண்டும் என்றால் சாதாரண ஒரு சின்ன பிள்ளை இடத்துல காடை கொடுத்து அனுப்புறது இல்லை, அவருக்கு பொருத்தமான ஒருவரிடத்துலதான் அவரை அழைக்கிற பணியை ஒப்படைப்போம். அது மாதிரி இந்த கடமையுடைய அந்த கடமையில் இருக்கக்கூடிய இறையச்சத்துடைய அம்சங்களுக்கு பொருத்தமானவர் இப்ராஹிம் என்ற காரணத்தினால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து மக்கள் எல்லோரையும் அலையுங்கள். ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய விஷயம் ஏனோ தானோ என்று நிறைவேற்றி விட்டு போறதல்ல. இன்னும் சொல்ல போனால் ஹஜ் என்று சொல்வதில் நிறைவேற்றுவதற்கு எதுவும் கிடையாது. நீங்க சும்மா சிந்தித்து ஒரு இடத்துல இருந்து யோசித்து பார்த்தால் அதுல இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. அன்று பிறந்த பாலன் என்று சொல்லுகிறது இஸ்லாம், சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று சொல்லுகிறது. ஆனா என்ன விஷயம் இருக்கிறால் ஒன்னும் கிடையாது. ஹஜ் என்பதில் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்த்தால்
கஅபத்துல்லாவை சுத்துவது, இது நடக்கிறது தான், வேறொன்னும் கிடையாது. சஃபா மர்வாவுக்கு மத்தியில நடக்கிறது தான், வேறொன்னும் கிடையாது. அரஃபால தங்குறது தான், முஸ்தலிஃபால தங்குறது தான், மினாவுல தங்குறது தான், கல்ல தூக்கி போடுறது தான். இதுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. இதுக்கு அன்று பிறந்த பாலகன் என்றால் நடந்தால் தங்கினால் அன்று பிறந்த பாலகனாக நடந்தால் தங்கினால் சுவர்க்கம் கிடைக்கலும் என்றால் இதுக்குள்ள ரசனைகள் இருக்கிறது, இதுக்குள்ள அறிவுகள் இருக்கிறது, இதை ரசித்து செய்யக்கூடிய தேவைகளும் வரலாறுகளும் இருக்கிறது, அதுக்கான உவமைகள் அங்கே இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நாளும் குர்பானி கொடுக்கிறோம். ஆனால் அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்துல கொடுக்கிற உலுகியா இருக்குது, அது இதுக்கு ஒப்பாகாது. கோடிக்கணக்கான ரூபாயை சதக்கா செய்தாலும் ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்கிறவனுடைய அந்தஸ்துக்கு வர இயலாது. ஏன்னா அதுல தத்துவம் இருக்கிறது, அதுல அந்த இறைச்சத்துடைய ரசனை இருக்கிறது. இப்ராஹிம் செய்தாரு, இப்ராஹிம் ரசித்து செய்த காரணத்தினால அதுக்கு வேறு அந்தஸ்து. நீங்க கோடான கோடான கோடி சதக்கா கொடுத்தாலும், ஜகாத்தாக நீங்க கணக்கெடுத்து பார்த்து 2500 ரூபாய் கொடுத்தாலும் அந்த கோடிக்குரிய நன்மையை விட இந்த 2500 ரூபாயுடைய நன்மை கூட. ஏன்னா இது வேற லிஸ்ட், அது வேற லிஸ்ட். அது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஹஜ் என்ற கடமையை வைத்திருக்கிறான் என்றால் பெரிய விஷயம் எதுவும் அதுல கிடையாது. நீங்கள் ஒருத்தர் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜி செய்வதாக நீங்க சிந்தித்து பாருங்கள். நான் மட்டும்தான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறேன், வேற யாருமே ஹஜ்ஜிக்கு வந்தில்ல. இப்ப நான் என்ன ஹஜ்ஜி செய்யறேன்? கஅபத்துல்லாவை சுத்திட்டேன், சஃபா மர்வாக்கு மத்தியில நடந்துட்டேன், அரஃபால அந்த டேட்ல நான் உட்கார்ந்துட்டேன், முஸ்தலிஃபால இரவு நேரத்துல தூங்கிட்டேன், மினாவுக்கு ஷைத்தான் என்ற தூணுக்கு கல்லுக்கு கல்லால போட்டுட்டேன். இப்ப எனக்கு சுவர்க்கம் என்றால் என்னதான் செய்தோம் நாங்க? என்னதான் இதுல இருக்கிறது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல ரசனை இருக்கிறது, இறைச்சத்துக்கான ரசனை இருக்கிறது, அதனுடைய தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை நாங்கள் ரசித்த காரணத்தினாலதான் சொர்க்கமே தவிர எந்த தியாகமும் இதுல கிடையாது, எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. மக்கள் ஒரே நேரத்துல பலர் சேர்வதனால கஷ்டப்படுகிறோம், இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு இடத்துல நிறைய பேர் 10 பேர் இருக்கிற இடத்துல 1 கோடி பேர் வந்தால் அதுல படுகின்ற கஷ்டத்துக்கும் அந்த அமலுக்கும் சம்பந்தம் இல்லை, அது உலகளாவிய விஷயம். ஆனால் இதுல ரசிக்கிற ரசனை இருக்கிறது, அது இறையச்சத்துக்கு. அதனால அல்லாஹு தஆலா இந்த ரசனைக்கு சுவர்க்கம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய இறையச்சத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த கடமை இருக்கிறது என்பதனை நாங்கள் புரியணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில கட்டளைகளை போட்டார். அந்த கட்டளையை யாருக்கு போட்டாலும் செய்திருப்பார்கள். இப்ராஹிம் மட்டும்தான் மகனை அறுக்க போறான் அர்த்தம் அல்ல. எந்த நபிக்கு சொன்னாலும் அறுப்பார்கள், எந்த மூமினுக்கு சொன்னாலும். அல்லாஹு தஆலாவை சரியாக ஈமான் கொண்ட யாரும் உயிர் தியாகம் செய்யலையா? அல்லாஹ்வுக்கென்று இன்றுக்கும் உயிர் கொடுப்பதற்கு ஆள் இல்லையா? அல்லாஹு தஆலாவுக்கென்று பயப்படாமல் முன்னுக்கு உயிர் போனாலும் பிரச்சனை இருந்து வரக்கூடியவன் இன்றைக்கும் இல்லையா? வேறு நபிமார்கள் இல்லையா? சஹாபாக்கள் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா மகனை அறுக்க சொன்னா அறுக்கிறவரு? உலகத்துல எல்லா மூமினும் செய்வார்கள். ஆனால் இப்ராஹிமுக்கு மட்டும் ஏன் அந்த புகழ் வருகிறது? இப்ராஹிமை மட்டும் அல்லாஹ் தஆலா ஹைலைட் பண்றார் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌவா எல்லாம் டெக்னிக் ஆனது. அவருடைய அறிவே வேற, அவருடைய துறையே வேற, அவருடைய சிந்தனையே வேற. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்தால் கட்டளை என்று பார்க்க மாட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிற கண்ணோட்டம் வேற. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடனே தலை சாய்க்கிறேன், இதை நானும் செய்வேன், நீங்களும் செய்வீர்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய டெக்னிக் வேற. அதை யாராலும் அந்த அளவுக்கு டெக்னிக்காக உணர முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் பாலைவனத்தில் அந்த பாரான் பெலிவில வைத்து விட்டு வா என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாதவரா இருந்தால் எப்படி சிந்திப்போம்? அல்லாஹ் வைத்து விட்டு வர சொன்னான், பச்சிலம் பாலகனையும் மனைவியையும் அல்லாஹ் சொன்ன காரணத்தினால நான் வைத்து விட்டு வருகிறேன் என்று நாங்க செய்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யல.
அவர் வைத்து விட்டு வருகிற பொழுது அல்லாஹ்விடத்துல ஒரு வசனத்தை சொல்றார். சூரத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல் குர்ஆன்ல 69 இடத்துல செய்தி இருக்கிறது. இப்ராஹிம் என்ற ஒரு சூறாவும் இருக்கிறது. வேறு சூறாக்கள்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளை பிறப்பிப்பான், இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று ஏவல் போடுவான். சூரத்து இப்ராஹிம்ல அல்லாஹ் தஆலா அப்படி சொல்ல மாட்டான். இப்ராஹிம் செய்தாரு, இப்ராஹிம் செய்தாரு. அந்த சூறாவுக்கு தனி அழகு. ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கட்டளை போடுகின்ற பொழுது, நீ இந்த நேரத்துல சாப்பிடணும், இந்த நேரத்துல குடிக்கணும், இந்த நேரத்துல தொழணும், இந்த நேரத்துல கதவை மூடணும், இந்த நேரத்துக்கு லைட்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல இப்படி சொல்லுவோம், இந்த அறிஞர் இப்படி செய்யக்கூடியவரா இருந்தாரு, இந்த புத்திசாலி இத்தனை மணிக்கு எழும்பக்கூடியவரா இருந்தாரு. அது கொஞ்சம் அவரையும் மதிச்சு சொல்ற மாதிரி. அது மாதிரி இப்ராஹிம், சூரத்து இப்ராஹிம் நீங்கள் பாருங்கள். இப்ராஹிம் செய்தாரு, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ செய்யங்கிறதுதான். ஆனா இப்ராஹிம் ஹைலைட் பண்றது அந்த சூறாவுல அவ்வளவு மகிமையோடு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு நடந்து கொள்கிறார். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையையும் அந்த மனைவியையும் வைத்துவிட்டு வருகின்ற பொழுது பேய் பிசாசுகளை நம்பிய காலம். அந்த காலத்துல பாலைவன குளிரை தாங்க முடியாது, பாலைவனத்துடைய சூட்டை தாங்க முடியாது. பிள்ளைக்கு பாலூட்டுவதற்கு தாய் சாப்பிடணும், சாப்பாடும் கிடையாது. அதே நேரத்துல பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்டால், யாருமே மனிதர்கள் இல்லாத பாலைவனம் என்றால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தான் பாலைவனம் என்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்துவிட்டு, என் மனைவியையும் பிள்ளையையும் வைத்துவிட்டு வந்தேன், அல்லாஹ்வின் கடமை என்று அவர் சொல்லல. ரப்புல் ஆலமீனே, நான் வைத்துவிட்டு வருகிறேன், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த, எதுக்கு நான் வைத்துவிட்டு வருகிறேன் என்றால் அந்த சமுதாயம் தொழணும். இதுக்கும் என்ன சம்பந்தம்? மனைவியையும் பிள்ளையையும் வைத்துவிட்டு வருகிற பொழுது என்ன செய்ய அல்லாஹ் சொன்னான், நான் செய்யணும், அப்படித்தானே வரணும், அப்படித்தானே உலகத்தில் யாரும் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் அடிபணிகிறேன், அது கூட அவர் சொல்லாமல் அதை விட தாண்டி, ஆண்டவனே பின்னால வரக்கூடியவர்கள் இந்த இடத்துல தொழுவார்கள். எவ்வளவு பெரிய டெக்னிக், எவ்வளவு பெரிய அளவுக்கு அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய ரசனை இருக்கிறது, எவ்வளவு பெரிய அல்லாஹ் தாலாவுடைய அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது ஸ்டார்டிங் தான், அதனுடைய விளைவு வேற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தை சிந்திக்கிறாரு, அல்லாஹ் தாலா இப்படி வைத்து விட்டு வர சொன்னால் அல்லாஹ் தாலா சும்மா ஒருத்தனை கஷ்டப்படுத்துற இல்ல, அல்லாஹ் தாலா சும்மா இருக்கிற அதிகாரம் என்றதனால கண்மூடித்தனமாக அந்த அதிகாரத்தை பாவிக்கிற இல்ல. அல்லாஹ் தாலா கொடுங்கோலன் அல்ல, எனக்கு ஏழும் என்ற காரணத்தினால எதையும் செய்றவன் அல்ல. அல்லாஹ் ஒழுங்கானவன், அவனிடத்துல ஒரு திட்டமிடல் இருக்கிறது, அவனிடத்துல ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது, அவனிடத்துல ஒரு நீதம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 6 நாட்கள்ல இந்த உலகத்தெல்லாம் படைச்சான், ஒரு நிமிஷத்துல படைக்க 7 என்று காட்டுவான். எப்ப? எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டு திரும்ப அல்லாஹ் தஆலா உண்டு பண்றான் மறுமையில. அதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் தஆலா 6 நாள்ல படைக்கிறான் என்றால், வமா மஸ்ஸனா மின் லுகூப், எங்களுக்கு அது கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் நாம் பொறுமையாளன் என்று அடுத்த வசனத்துல சொல்றான். பொறுமையை காட்டித்தரத்தான் 6 நாள்ல படைச்சான், ஒரு செகண்ட்ல படைச்சில்ல. அதுவும் அல்லாஹ் தஆலா ஒரு ஒழுங்க படிச்சு தரான்னு சொல்றார். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா என் மனைவியையும் சின்ன பிள்ளையையும் இங்க வைத்து விட்டு வாழ்ந்தால் இங்கிருந்துதான் உலகத்துல தொழுகை உருவாகிறது, இங்கிருந்துதான் ஈமான் உருவாகிறது, இங்கிருந்துதான் இறையச்சத்துடைய அடி அத்திவாரம் உருவாகிறது. இன்றைக்கு மக்கா என்ற அந்த இடத்தில் இருந்து உலகத்துக்கு ரஹ்மத்துடைய அந்த அஸ்திவாரம் உருவாயிட்டா இல்லையா? நாங்கள் எல்லோரும் எதை பார்த்து தொழுகிறோம்? அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் எப்படி சொல்லுகிறார்கள்? அவருடைய தவ்வா டெக்னிக்கான தவ்வா, நீண்ட தூரத்துக்கு அல்லாஹ்வை படித்து ரசிக்கிறவர். ஒரு கட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைக்கிறத பார்க்கணும் என்றாரு. உலகத்துல யாரும் இந்த கேள்வியை கேட்கல, கேட்கவும் தோண்டாது. படைக்கிறத பார்க்கணுமா? அல்லாஹ்வே கேட்கிறான், அவலம் தூமின், நீங்க ஈமான் கொள்ளலையா இப்ராஹிமே? அவர் சொல்றாரு, கால பலா, அதெல்லாம் 100%. அவரை விட ஈமான் கிடையாது. நபிகளார் இடத்துல ஒருத்தர் யா கைரல் பரியா, சமுதாயத்துல சிறந்தவரே, நபியே சொல்றாரு, தாக்க இப்ராஹிம், இத போய் இப்ராஹிம் சொல்லணும். சமுதாயத்துல சிறந்தவன் என்னுடைய அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பேரைத்தான் என் பிள்ளைக்கும் வச்சிருக்கிறேன் இப்ராஹிம் என்று. அவரை போல அவருடைய ஞாபகத்துக்கு சிறந்தவர் அவர்தான்.
அவருடைய ஃபேமிலியில வந்தவன் தான் நான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவை விளங்கி அவர் ரசித்து பின்பற்றினவர். இதனாலதான் அவருக்கு புகழே தவிர செய்தார் என்றதல்ல. நாங்களும் தொழுகிறோம், சஹாபாக்களும் தொழுதார்கள், அது வேற இது வேற. நாங்களும் அல்லாஹ்வுக்கா வேண்டி சதக்கா கொடுக்கிறோம், நாங்க இதை வேண்டா வெறுப்பாவும் செஞ்சிடுவோம், மாட்டிக்கொண்டோம் என்று செஞ்சிடுவோம், வேறு என்ன செய்யணும் செஞ்சிடுவோம். ஆனால் இறையச்சம் உள்ளவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னான் என்று ரசித்து செய்யக்கூடியவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன்ல அதனாலதான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுகின்றான். சும்மா அவ்ஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. நபிகளாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்று. குல் சதகல்லாஹ், அல்லாஹ் கூட்டாளி ஆயிட்டான். பத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்க எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, ஏன்னா நான் அவருடைய கூட்டாளி ஆயிட்டேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, என் கூட்டாளியே பின்பற்றுங்க என்றார். இப்ப கேள்வி என்னென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை யாராவது பின்பற்றினால் அவர் காஃபிர். ஏனென்றால் நபிகளாருடைய மார்க்கத்தை தான் நாங்க பின்பற்றணும். ஒரு நபி உலகத்துக்கு வருகிற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு வாக்கெடுப்பான் அந்த நபிட்ட, லதுமினுன்னஹு வலதன்சுருன்னா, உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபி, ஒரு நபியை அல்லாஹ் தஆலா அனுப்புகிற பொழுது அதுக்கு முன்னால் இருந்த நபி இருக்கிறாரு, அவரு இப்ப வந்த நபியை தான் பின்பற்றணும். ரெண்டு நபியை ஒரே நேரத்தில் பின்பற்ற இயலாது. நபிகளாரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து ஒருத்தரையும் பின்பற்ற இயலாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வர இருக்கிறாரு, அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவர் வந்து இஞ்சியில பின்பற்ற இயலாது, அவருடைய வேதத்தையே. அவரே வந்து அல் குர்ஆனை தான் பின்பற்றணும். இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்று நபிக்கும் சொல்றான், எங்களுக்கும் சொல்றான். இதே குர்ஆன் தான் சொல்லுகிறது, ஒரு நபி வருகிற பொழுது முந்தின நபியுடைய மார்க்கம் கன்சல் ஆயிடும், இருக்கிற நபியைத்தான் பின்பற்றணும் என்றால் இறுதி நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரைத்தான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் இனி பின்பற்றி ஆகணும். ஏனென்றால் முந்தி வந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா மூஜிசாவை வேறையாகவும் நுபுவத்தை வேறையாகவும் கொடுத்தான், புக்க வேறையா கொடுத்தான். தௌராத் வேற, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதம் வேற ஆசா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஞ்சில் வேற, அற்புதம் வேற. இப்படி ஒவ்வொரு நபிமாருக்கும் நபி என்பதற்கான அற்புதம் வேற, வேதம் வேற. நபிகளாருக்கு மட்டும் அற்புதமும் வேதமும் உண்டு. எதுக்கு என்றால் கடைசி மனிதர் வரைக்கும் நபியைத்தான் பின்பற்றணுமே. ஒரு நபியை பின்பற்றதா இருந்தா அவருக்கு அத்தாட்சி இருக்கணும். அத்தாட்சி இல்லாம நபின்னு ஏற்றுக்கொள்ள கூடாது. நபிகளார் உலகத்துல கடைசி மனிதர் வரைக்கும் வாழாத காரணத்தினால அவருடைய அத்தாட்சி வாழணும். அதனாலதான் நபி அத்தாட்சியாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வேதத்தையே அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறான். எனவே நபியை அனைவர்களும் பின்பற்றணும் என்ற காரணத்தினால அத்தாட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால நாங்க எப்படி இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுவது? அப்படித்தான் பின்பற்றணும் என்றாலும் அவருடைய மார்க்கம் எங்களுக்கு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஷரியத் என்னன்னு தெரியுமா? அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்று என்று அல் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று ஒன்றுக்கொன்று முரணாயிருக்கிற பொழுது அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சரியாத்தான் சொல்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்ன எல்லா வசனத்திலேயும் ஹனீஃபன் என்ற சொல் சேர்ந்து வரும். இத்தபியூ மில்லத்த இப்ராஹிம் அப்படி வராது. இப்ராஹிமை பின்பற்று, ஹனீஃபன், ஹனீஃபனாக பின்பற்றணும். ஃபத்தபி மில்லத்த இப்ராஹிம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்று என்று வரையில்லை. ஹனீஃபன், அந்த ஹனீஃபனா உள்ள நிலையில் பின்பற்று. இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமும் வாழலா போய்த்திடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் பின்பற்றினால் எப்படி வாழ்வது? தவறான முடிவுக்கு வருவீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைச்சாரு, அவரை பின்பற்றினா நாங்க உடைச்சணும். பெரிய சிலையோட கழுத்துல வந்து ஆயுதத்தை வச்சாரு, அவரை பின்பற்றின்னு மொட்டையா குர்ஆன்ல சொன்னா நாங்களும் சிலையெல்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலையில ஆயுதத்தை வைக்க வேண்டி வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே பின்பற்ற வேண்டி வரும். அப்படி பின்பற்றினா சும்முடுவாங்களா? சிலையெல்லாம் உடைக்கலும், அவர் உடைச்சாரு, நாங்க உடைச்சாரு, நாங்க மில்லத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்றால் அப்படி குர்ஆன் சொல்லல. குர்ஆன் எப்படி சொல்லுது என்றால்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுங்கள், ஹனீஃபன், ஹனீஃபனாக பின்பற்றுங்கள். ஹனீஃபன் என்பதற்கு 30க்கும் மேற்பட்ட கருத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க எப்படி பின்பற்றணும் என்றால் அவரிடத்துல இருக்கக்கூடிய ஹனீஃபனை நீங்கள் பின்பற்றலாம். இந்த ஹனீஃபன் என்றால் என்ன என்றால் 30க்கும் மேற்பட்ட கருத்து இருக்கிறது. விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, சாந்தி, சமாதானம், வன்முறை இல்லை, அமைதி, அடுத்தவனை ஏமாத்தாமல் இருக்கிறது, அடுத்தவனுக்கு நலனை நாடுவது, துன்புறுத்தாமல் இருக்கிறது, ஹலீமாக சாந்தமாக நடந்து கொள்வது, இப்படி நட்பண்புகள் நிறைந்த நிறைய கருத்தை ஒன்றாக சேர்க்கிற சொல் தான் ஹனீஃபன் என்ற சொல். இது அவருக்கு சொந்தமான பண்புகள். அந்த பண்புகளில் தான் நபிகளாரும் ஹனீஃபாக இருக்கிறாரு. அந்த ஹனீஃபனாகத்தான் நீங்க இந்த மார்க்கத்தை பின்பற்றணும். வெறுமனே கொள்கை என்று மட்டும் பின்பற்றக்கூடாது. உங்களிடத்துல அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், மன்னிக்கிற தன்மை இருக்கணும், விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும், அடுத்தவனுக்கு நலவு நாடுற தன்மை இருக்கணும். இதே மாதிரி அடுத்தவனுக்காக வேண்டி குரல் கொடுக்கிற தன்மை இருக்கணும். அடுத்தவனுக்கு வன்முறை கிடையாது. இபாதத் என்ற பேர்ல, மார்க்கம் என்ற பேர்ல வன்முறையை நீங்கள் தூண்டக்கூடாது. இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டுத்தான் அந்த வழி இப்ராஹிம்கிட்ட இருந்தது. வெறுமனே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மட்டும் பின்பற்றது அல்ல, அதெல்லாம் சேர்த்து வருகிற பொழுதுதான் ஒரு மார்க்கம் அழகா இருக்கும். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அதனாலதான் அவரை பின்பற்று என்கிறான். எனவே ஹனீஃபன் என்கிற தன்மையில நாங்கள் பின்பற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் ஹுதைபியால விட்டு கொடுத்தார்கள். அதனாலதான் எத்தனையோ துன்பம் செய்தவர்களை மன்னித்தார்கள். அதனாலதான் இஸ்லாத்துக்கு சாந்தி என்ற பெயர் வருகிறது, ஹனீஃபன் என்ற பெயர் அது. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் வெல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரின் ஊடாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான் என்றால் அந்த ஹனீஃபன் என்கிற பகுதி எங்களிடத்துல பேசப்படுவது குறைவு. இறையச்சத்துக்கு முக்கியமான பகுதி இது. இறையச்சத்தை ரசிக்கிறவர்களால மட்டும்தான் சாத்தியமாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது வேறு யாருக்கும் சொல்லாத ஒரு குறிப்பு சொல்றான். ஏன் என்று சிந்திக்கணுமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்ப சொன்னாலும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்கா இருக்கில்ல, இது எதுக்கு சொல்லணும்? வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் அப்படி சொல்லலையே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுகிற பொழுது அவர் முஷ்ரிக்கா இருக்கில்ல. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுகிற பொழுது அவர் முஷ்ரிக்கா இருக்கில்ல. 25 நபிமாருக்கும் அல்லாஹ் தஆலா 24 நபிமார்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் முஷ்ரிக்கா இருக்கில்லன்னு சொல்லவே இல்லை. சொல்ல தேவையில்லை. நபி எப்படி முஷ்ரிக்கா இருக்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் அவரு எல்லாத்துக்கும் தலைவர், எல்லாருடைய உள்ளத்திலும் வாழணும். வாழாவிட்டால் அவர் முஸ்லீம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்றது தௌஹீதுடைய செம்மல், தௌஹீதின் கருவி. அப்படி இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் முஷ்ரிக்கா இருக்கில்ல என்றால் முஷ்ரிக்கா இருந்தாரோ என்று டவுட் வந்தா தான் இதை சொல்லணும். சும்மா ஒருத்தரை பார்த்து முஷ்ரிக்கா இருக்கில்லன்னா இது லேசான வசனமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதுக்கு அல்லாஹ் சொல்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய டெக்னிக்கை சொல்லுவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சரியான முறைக்கு விளங்காமல் அல் குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தால் இவர் முஷ்ரிக்காக இருந்தார் என்ற மாதிரி அல் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. அதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தத்தான் அவர் முஷ்ரிக்கா இருக்கில்ல என்றார். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவருடைய டெக்னிக்கான தவ்வாவை அல்லாஹ் புகழ்கிறான். அதை எங்களுக்கு ரசனையாக சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் அவர் முஷ்ரிக்கு மாதிரி நடந்து கொண்டு அந்த சமுதாயத்தாரிடத்துல தௌஹீதின் பக்கம், இறையச்சத்தின் பக்கம் அவருடைய டெக்னிக்கான ஒரு தவ்வாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அதை சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் அன்ஆம்ல ஒரு ஷாராரை அவர் சந்திக்கிறாரு. அவர்கள் நட்சத்திரங்களை கடவுள் என்று வணங்குகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறார் என்றால், எவ்வளவு நீண்ட ஒரு கண்ணோட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க. முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்று படிச்சு கொடுக்கிறத விட முதல் வேலை என்னன்றால், ஆண்டாண்டு காலமாக நட்சத்திரத்தை வணங்குறாங்களே அது என்ன ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணணும், அதுல ஒரு டவுட்டை போடணும். இது கடவுளா இல்லையா என்று கடவுளை தேடலுக்கு உண்டாக்கணும்.
அந்த தேடலுக்கு உண்டாக்கினதன் பின்னால கட்டங்கட்டமாக கொண்டு வந்து விடை சொன்னதான் பல வருஷம் முத்தி போன ஒரு விஷயத்த ஒரே அடியில வந்து இது கடவுள் இல்லை என்றால் அவங்க தேட மாட்டார்கள். அதனால உள்ளத்துல ஒரு டவுட்டை உண்டு பண்ணணும். அதுக்கு அவர் என்ன செய்யறார் என்றால் மக்களிடத்துல வந்து இதுதான் என் கடவுள் என்று நட்சத்திரத்தை அவரும் கடவுள் என்றாரு. இது குர்ஆனாயத்துல இருக்கிறதுனால நட்சத்திரத்தை வணங்கினாரு என்று புரிஞ்சு கொள்ளாம இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர் முஷ்ரிக்கா இருக்கில்ல, இது அவருடைய ஒரு டெக்னிக்கு. அடுத்த நாள் வந்து அந்த சமுதாயத்தாரிடத்துல சந்திரன் கடவுள், ஏன் நட்சத்திரத்தை விட பெருசி. இப்ப அந்த மூட நம்பிக்கையுள்ள சமுதாயம், அறிவுல தாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, யோசிக்க தெரியாதவர்களுக்கு ஓஹோ சரிதானே, நட்சத்திரத்தை விட சந்திரன் பெருசிதானே, எனவே நட்சத்திரம் கடவுளா இருக்கேன், அது சந்திரன். இப்ப கடவுளை தேடுற எண்ணத்துக்கு அவர்கள் வந்துட்டார்கள். நட்சத்திரம் கடவுளா இருக்கிறன்ற ஒரு டவுட் வந்து விட்டது. நட்சத்திரமா சந்திரனா என்ற டவுட்டை போட்டுட்டாரு. முதல்ல வந்து களை பிடுங்கணும், முதல்ல இருக்கிறத கலட்டி எடுக்கணும், அதன் பின்னாலதான் தௌஹீத உள்ளுக்கு போடணும். அதுக்காக வேண்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப நட்சத்திரத்துல சந்தேகத்துல டவுட்டை ஏற்படுத்தினாரு. அடுத்த நாள் வந்து சந்திரனும் கடவுளா இருக்கலாது, சூரியன் அதை விட பெருசி, ஆதா அக்பர், அதனால சூரியன் கடவுள். இப்ப அந்த மக்களுக்கு கடவுளை தேடல் ஆயிட்டு, இப்ப கடவுளை நாங்க தேடணும், நட்சத்திரம் இருக்கலாது, அதை விட பெருசி கடவுள் தானே பெருசா இருக்கணும். எனவே சந்திரன் சிறிது சூரியன் சந்திரன் சிறிது சூரியன் பெரிது. இப்ப நாங்க தேடணும் என்ற தேடலுக்கு உட்படுத்தி விட்டு கடைசியாக சொல்றது, அத்தனையும் படைத்த ரப்புல் ஆலமீனின் பக்கம் என் முகத்தை நான் திருப்பிக் கொள்கிறேன். அப்பொழுதும் இஸ்லாத்து வரல அவங்க. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய டெக்னிக் தௌவா எப்படி இருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அதனால அல்லாஹ் தஆலா வதில்க ஹுஜ்ஜத்துனா, இது இப்ராஹிமுடைய ஒரு டெக்னிக்கான தௌவா பாராட்டான். ஆத்தைனாஹா அலா இப்ராஹிம், இந்த டெக்னிக்கை அவருடைய உள்ளத்துக்கு படிச்சு கொடுத்ததும் நாங்க தான். இதுக்குத்தான் வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்கா இருக்கில்லன்றது இந்த டெக்னிக்கை நீங்க தவறா புரியக்கூடாது. அவரும் சந்திரனை வணங்கினாரு, அவரும் சூரியனை வணங்கினார் என்று புரியாமல் இருக்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அல்லாஹ்வை ரசிக்கிற அறிவு ஒன்று இருக்கணும். ஏகத்துவவாதிகளுக்கு நிறைய அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும். சும்மா கடமைகள் மட்டும் வந்து இரையச்சமாகாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய டெக்னிக்கா இருக்கிற காரணத்தினாலதான் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றினார் என்றது அல்ல, அதுல இருக்கக்கூடிய ரசனை அவருக்கு தெரியும். இஸ்மாயில் ஆறு, ஏன் அவர் அறுக்க முன் வந்தாரு? இஸ்மாயில் அறுன்றத பின்னால் அவர் இப்படி வந்திருந்தால், ஏதோ இஸ்மாயில அல்லாஹ் அறுக்க சொல்றார், என்னுடைய இவ்வளவு காலம் குழந்தை இல்லாம ஆண்டாண்டு காலமாக வயோதிபம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இடத்துல நான் மண்டியிட்டு துவா கேட்டு சும்மா கிடைச்ச குழந்தை அல்லியே, அல்லாஹ் இடத்துல நீண்ட காலம் பிரார்த்தித்து அல்லாஹ் கொடுத்தத சிறிது ஓடியாடி பருவத்துல, அதுவும் பார்க்க ரசனையாக அழகா இருக்கிற பொழுது திடீரென்று அல்லாஹ் தஆலா இதை அருண்டால் யாரும் செய்வார்கள். எப்படி தெரியுமா? கவலையோடு துன்பத்தோடு. அல்லாஹ் தஆலா கடமையாக்கிட்டானே, அப்படி கடமையை ஆக்காம இருந்திருந்தால் நல்லா இருக்குமே. அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் நோய் வருகிறது, நாங்கள் யாராவது இப்படி சிந்திக்காம இருப்போமா? எனக்கு இந்த நோய் வராம இருந்திருந்தால் நல்லமே, எனக்கு இந்த கஷ்டம் வராம இருந்திருந்தால் நல்லமே, என்னுடைய பொருளாதாரத்துக்கு நஷ்டம் வராம இருந்தால் நல்லமே. அப்படி யோசிக்காத ஒருத்தரும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு வேண்டா வெறுப்போடு அல்லாஹ் கடமையாக்கித்தான் என்ன செய்யான்னு சொல்லி மாட்டிக்கொண்டோம் என்றதனால அந்த இஸ்மாயில அறுத்திருந்தால் நாங்களும் பிள்ளைதான் அறுக்க வேண்டி வந்திருக்கும், அல்லது எங்களுக்கு அந்த கடமை இல்லா போயிருக்கும். அல்லாஹ்வை அறுக்குடுவான்னு சொல்லுகின்ற பொழுது ஒமன் தகலஹு கான ஆமினா, மக்காவுக்குள்ள நுழைந்தால் அவர் அச்சந்து இருந்துட்டாரு. என்ன அச்சந்து இருந்துட்டாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குர்பானி மனித குர்பானியை அல்லாஹ் தஆலா பிராணி குர்பானியாக மாத்தினதுனால இப்ப நீங்க ஹஜ்ஜி போக பயப்பட தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேண்டா வெறுப்போடு அதை நிறைவேற்றி இருந்தால் அல்லாஹ் தஆலா பிள்ளையத்தான் அறுக்க சொல்லி இருப்பான். அத கட்டளைக்கு அவர் அடிபணிந்து இருந்தாலும் இஸ்மாயிலே தான் அறுபட்டு இருக்கும். நாங்களும் ஹஜ்ஜி போக பயப்படுவோமே, ஹஜ்ஜிக்கு போறோம்னா பிள்ளைக்கு சேர்த்து பாஸ்போர்ட் போட வேண்டி வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, யாரும் வசதியா வாழ பயப்படுவாங்க, ஹஜ்ஜி கடமை ஆயிட்டா குழந்தையும் கொடுக்கவாகும் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற பொழுது செய்தார் என்றது மெட்டர் அல்ல, அது யாரும் செய்யக்கூடியது. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற பொழுது குழந்தை என்கிறத விட அந்த கட்டளையை ரசித்தாரே, ரசிக்கிற பொழுதே அல்லாஹ் தஆலா திட்டத்தை மாத்திட்டார்.
அல்லாஹு தாலா ஏற்கனவே ஒரு ஆடுதான் அறுபடும் என்று சொல்லி வச்சிருக்கில்ல. அல்லாஹு தாலா அந்த நேரம் வரைக்கும் அந்த ரசனையத்தான் எதிர்பார்த்தார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை ரசித்துக் கொண்டிருக்கிற பொழுது, குழந்தை ஆறு அந்த கட்டளை அல்லாஹ் கட்டளை இடுறான். அல்லாஹு தாலாவுடைய கட்டளை எனக்கு இன்பமா இருக்கிறது, குழந்தையை விட இதை ரசிக்கிறேன். நோயை விட அல்லாஹ்வுடைய கலாவை ரசிக்கிறது யார் இருக்கிறார்? கோடிக்கணக்கு லொஸ்டானதை விட கலாவை ரசிக்கிறவன் யார் இருக்கிறான்? துன்பத்தை விட கலாவை ரசிக்கிறவன் யார் இருக்கிறான்? எல்லா நிலையும் அல்லாஹ்வுடைய கலாவுல வரக்கூடிய ஏற்பாடு தானே. அதை ரசிக்கிறாண்டால் எதுக்கு புன்முறுவல் இல்லா போகும்? எதுக்கு கவலை வரும்? எதுக்கு பொய் வரும்? எதுக்கு நடிப்பு வரும்? எதுக்கு கஷ்ட துன்பம்? ரசிக்கிறவனுக்கு இது வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிரித்துக் கொண்டு ரசனையோடு அந்த கட்டளையை ஏற்படுத்தினதுனால அல்லாஹ் சொல்ல வருகிறான், இப்ராஹிமே, நான் கொடுங்கோலன் கிடையாது, நான் வம்பன் கிடையாது, நான் இரக்கம் இல்லாதவன் கிடையாது. நீங்களே ஹனீஃபாக இருக்கிற பொழுது நான் எவ்வளவு ஹனீஃபா இருப்பேன்? படைச்சப்பட்ட இப்ராஹிமே ஹனீஃபன், அவர் சாந்தியான அமைதியான நற்குணமுள்ளவராக இருக்கிறால் படைச்சவனுடைய பண்பு எப்படி இருக்கும் அதுல? அதனால உங்கள் பிள்ளை அறுக்க நான் விட மாட்டேன், இஸ்மாயில் என்ற குழந்தையை அறுக்கிறதுக்கு நான் கட்டளை போட மாட்டேன். என் கட்டளையே நீங்க ரசித்தாண்டால் இந்த ஆட்டை அறுத்துட்டு போங்க. அதனாலதான் அந்த கட்டளை எங்களுக்கு ஒமன் தகலஹு கான ஆமினா. இப்ப மக்கா உள்ளுக்கு நீங்க அச்சம் தீர்ந்தவர்களாக ஹஜ்ஜிக்கு போங்க, குழந்தை அறுக்க தேவையில்லை, பிராணிதான் அறுக்கணும் என்று. அதுக்கும் காரணம் இப்ராஹிமுடைய ரசனை தான். அவருடைய மனைவியும் அப்படித்தான். அந்த பச்சிலம் பாலவனோடு வைத்து விட்டு வருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியோட பேசாம பலஸ்தீனில் இருந்து வைத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரத்தை நெருங்க வேணாம் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் மனைவியோட பேச்சுவார்த்தை நடத்தினதுனால அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்துட்டாரு. ஆனாலும் அல்லாஹ் அவரை கண்டிக்கல, பெரிசா மன்னிச்சான். ஏன்? வஸ்வஸ் என்ற ஒன்று நிலை வந்ததனால், அது ஒரு நோய். நோயில செஞ்சதனால அல்லாஹ் பெரிசா குற்றம் பிடிக்க மாட்டான். அவர் ஷைத்தான் வஸ்வஸ போட்டதனால, ஒழுங்கான அறிவுல இருந்தால் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. அதனால அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னித்தான். ஆனால் ஷைத்தான மன்னிக்கல. அவன் தெளிவோடு அறிவோடு அல்லாஹ்விடத்துல வம்பு பண்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருந்து மனைவியை வைத்து விட்டு வருகின்ற இடம் வரைக்கும் மனைவியோடு பேசவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அளவு கடந்த அன்பு மிக்கவர், உலகத்துக்கே அன்பு காட்டுறவர், மனைவிக்கு எவ்வளவு அன்பு காட்டுவாரு. அதனால பேசாமல் பேச போனால் அந்த அன்புல அல்லாஹ்வுடைய ரசனை இல்லா போயிடுமே. இப்ப எங்களுக்கு ஈமான்ல இறையச்சத்துல என்ன நடந்திருக்கிறது? குடும்ப பாசம், நட்பு, தாய் தந்தை பாசம், உறவினர்களுடைய பாசம், ஊருடைய பாசம், ஊர்ல இருக்கக்கூடிய பட்டம் பதவிகள், எல்லாத்திலும் இருக்கக்கூடிய ரசனைகள் எங்களுடைய ஈமான்ல இறையச்சத்தில் இருக்கக்கூடிய ரசனையை மௌத்தாக்கி விட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல மனைவியை வைத்து விட்டு போற நேரத்துல மனைவி பின்தொடர்றார். பின்தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யா இப்ராஹிம், இப்ராஹிமே, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வா ஏவினான். அவருக்கு தெரியும் அல்லாஹ் சொன்னதனாலதான் இது நடந்திருக்கும் என்று. நஅம், ஆம் என்று சொல்லிவிட்டு அவருடைய பாட்டுல அவர் திரும்பி போறாரு. இப்ப மனைவி ரசித்த ரசனையை பாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைய. மனைவி பேசின ஒரு வசனம் இருக்கிறதே, இதுதான் இங்க அல் குர்ஆன்ல ஹைலைட், இதுதான் இந்த நபிமொழியில ஹைலைட். இதுக்குத்தான் இந்த சம்பவத்தை எங்களுக்கு வஹி சொல்லுகிறது. மனைவி இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையா என்ன செய்ய நாங்க மாட்டிக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளையா அதை வேண்டா வெறுப்போடு நாங்க ஏற்றுக்கொள்றோம், அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைண்டா தலகுனீரோம், ரசிக்கிறா. இப்ப சொல்ற கணவனை பார்த்து, இதல்லா யுதய்யின் அல்லாஹ், இதல்லா யுஹ்தீன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் எங்களால வாழ முடியும், வாழ முடியாத இடத்துல வாழ முடியும் என்று ரசிக்கிறார். ஏன்? அல்லாஹ் சொன்னா வாழ முடியும். புகைத்தல் பண்றவங்க இருக்கிறாங்க, நான் இதுக்கு எடிக்ட் ஆயிட்டேன்னுவாங்க. இது மாதிரி மதுபானம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் இதுக்கு எடிக்ட்னுவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹராமான வியாபாரத்தை வியாபாரம் என்று நினைத்து கொண்டு வியாபார தலைப்புல போட்டு செய்வாங்க. இதுல வட்டி கலப்படம் எல்லாம் இருக்கும். இது இல்லாவிட்டா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி என்னன்னுவாங்க. அந்த தாய், எங்கள் எல்லோருடைய தாய் ஹாஜர் நாயகி, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இடத்துல வாழ முடியாத இடத்துல வாழ முடியும் என்று முடிவெடுத்தார்களே, கட்டளைய ரசித்தார். யார்கிட்ட வார கட்டளை? ரப்பிடத்தில் இருந்து. அதனால இஸ்மாயிலுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சொட்டு தண்ணி போதும் இஸ்மாயிலுடைய தாகத்தை நீக்கிறதற்கு. இன்று வரைக்கும் உலகம் அந்த ஜம்சம் என்று இஸ்மாயிலுடைய தண்ணியை தான் நாங்க குடிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த ரசனைக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பரிசு.
மகனை அறுக்க போன நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொல்றாரு, இன்னி அராஃபில் மனாமி இன்னி ராய்து ஃபில் மனாமின்றா ஒருக்க கண்டது, இன்னி அராஃபில் மனாமின்றா எந்த நாளும் காண்றது, உங்களை அறுக்க கண்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என் மகன்கிட்ட கேட்கணும், மனைவிட்ட கேட்காம தானே கொண்டு வந்து வைத்தாங்க. மகன்கிட்ட ஏன் அறுக்கிறது, கேட்காம அறுக்கிறலாமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு. ஏன் மகன்கிட்ட கேட்கிறாண்டால், இதுகால வரைக்கும் மகன் தன்னிடத்துல வளரவில்லை, தாய் தான் வளர்த்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையை ரசிக்கக்கூடிய பிள்ளையாக மகனை வளர்த்திருக்கிறாரா தாய் என்று பரிசோதிப்பதற்கு தாய்க்கான பரீட்சை மகனிடத்துல நடக்கிறது. மகண்ட விடைய பார்த்து தான் தாய்க்கான பரீட்சைக்கு புள்ளி போட வேண்டி இருக்கிறது. இப்ப தாய் இஸ்மாயில அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உள்வாங்கக்கூடிய நிலையில வளர்த்திருந்தால் இஸ்மாயில் என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ்வுடைய கட்டளையா வாப்பா என்ன அருங்கன்னு சொல்லணும். ஆனால் இஸ்மாயில் அப்படி சொல்லல. இப்ராஹிம் வாப்பாவே அல்லாஹ்வுடைய கட்டளாண்ட அருங்கன்னு சொல்லல அப்படின்னு யாரும் சொல்லுவார்கள். இந்த விட அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இது இஸ்மாயிலால மட்டுமல்ல இதை பொருந்திக் கொள்ளும். ஆனால் இஸ்மாயில் சொல்ற பதில பாருங்க. வாப்பாவை பார்த்து தந்தை கேட்கிறாரு, மகனே இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க பன்னுர் மாதா தரா, நான் உன்னை அறுக்க கண்டேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவரும் இஃப் அல் மா தரா, வாப்பாவே நீங்க நினைச்சது செய்யுங்க. அவர் சொல்றாரு, யா அபதிஃப் அல் மா துமர், வாப்பாவே ஏவப்பட்டதை செய். எப்படி பதில்? தன்னுடைய ஆத்மாவை மறந்த பதில். என்னிடத்துல இதை நீ கேட்டிருக்க கூடாது. ஏவப்பட்டதை செய்யுண்டால் ரப்பிடத்தில் இருந்து வந்த கட்டளை ரஷி என்ற அர்த்தம். இந்த பச்சிலம் பாலகன் வாப்பாவுக்கு சொல்ற அறுக்கிற வளர்த்தி வச்சுக்கிற நேரத்துல வாப்பாவை பார்த்து, வாப்பாவே கட்டளைய ரஷி அல்லாஹ்வுடைய. இதுக்கு பேர் இறையச்சம். இறையச்சம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா 4 வக்து தொழுதுட்டோம், ஏதோ நாங்க ஒரு கொள்கையில ஈடுபடுறோம், அல்லது ஏதோ பல நாங்க செய்யறத நாங்க புகழ்ந்து கொண்டு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த 2 சம்பவத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இவ்வளவு வச்சோம். ஹஜ்ஜுடைய வணக்கங்களை பாருங்க, எல்லாமே கல்லுதான். எந்த வணக்கத்தை எடுத்தாலும் கல்லுல தான் முடிகிறது, வேற எதுவும் அங்க கிடையாது. ஹஜருல் அஸ்வத முத்தமிடுகிறோம், கல்லு. சஃபா மர்வாக்கு மத்தியில நடக்கிறோம், 2 பக்கத்திலும் இருக்கிற 2ம் கல்லுமலை குன்று. அதே மாதிரி நாங்க அரஃபாவுல தங்குறோம், ஜபலுர் ரஹ்மா என்ற கல்லுமலை. அதே மாதிரி மினா முஸ்தலிஃபா கல்லறிகிறோம், கல்லை எடுத்து கல்லு தூணுக்கு தான் அடிக்கிறோம். ஹஜ்ஜுடைய வணக்கம் எல்லாம் கல்லோடு தான் சம்பந்தப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அதனாலதான் அந்த வணக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பில் பைத்தில் ஆத்தீக், பழைய வீட்டுக்கு வாங்க என்றான் அல் குர்ஆன்ல. பழைய வீடுனா மககதரையில யார் இருப்பார்கள்? எங்கள் பெற்றோர் இருப்பார்கள். இந்த சமுதாயத்தோட பின்னி பிணைந்த 3 பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ். இந்த 3 தந்தைகளும் எங்களுக்கு பின்னி பிணைந்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய அபுன் பேர் சொல்லியே சொல்றாங்க, உங்கள் தந்தை என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மில்லத அபீக்கும் இப்ராஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என் தந்தை என்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மஹகதரை என்ற கஅபாவுக்கு உங்கள் தந்தைமாருடைய கொள்கை சாதனைகளை பாருங்கள். நாங்க நூதன சாலைக்கு போவோம். நூதன சாலைக்கு போனா ஒன்றே புதுப்பிச்ச மாட்டார்கள். பழைய இரத்தம் அப்படியே இருக்கும், பழைய சேறுபட்டது அப்படியே இருக்கும். நூதன சாலை எல்லாம் புதுப்பிச்சு கட்டினால் பழைய எண்ணம் வராது. பழைய இடத்துக்கு நாங்க போய் பழைய எண்ணத்தை வகுத்து கொள்ளத்தான் அந்த நூதன சாலையை போறது. அது மாதிரி நாங்கள் ஹஜ்ஜு கடமைக்கு போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதியுடைய வருமானத்துக்கும் காசிபனத்துக்கும் ஐரோப்பியா தோக்குன்ற அளவுக்குத்தான் அங்க இருக்கக்கூடிய பில்டிங்களும் கட்டுமானங்களும் இருக்கிறது. ஆனா வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டது பழைய கல்லாவே இருக்கிறது. இப்ராஹிம் செய்த மாதிரி அவர் கல்லை தூக்கித்தான் அடிச்சாரு, நாங்களும் கல்லை தூக்கித்தான் அடிக்கிறோம். அவர் கல்லுமலைக்கு மத்தியில தான் மனைவி ஓடினாரு, நாங்களும் கல்லுமலையெல்லாம் தங்கமலையாக இன்றைக்கு மாத்த காசு இருக்கிறது. ஆனா செய்யலாது. இப்ராஹிம் எதை அர்த்தத்தோடு செய்தாரோ அதை நீ அர்த்தம் இல்லாம செய் என்கிறார். சஃபா மர்வால ஹாஜர் நாய் ஓடினதில் அர்த்தம் இருக்கிறது, தண்ணி தேடி ஓடினது. நாங்க ஓடுதல் தண்ணி தேடியா? ஹாஜர் அர்த்தத்தோடு செய்ததை நீங்கள் அர்த்தம் இல்லாமல் செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து ஷைத்தானுக்கு அடித்தாரு, நாங்க ஷைத்தானுக்கு அடிக்கிறோம். அவர் அடித்ததில் அர்த்தம் இருக்கிறது. நீங்க என் நண்பன் செய்ததை அர்த்தம் இல்லாவிட்டாலும் செய்யணும் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பனுடைய அர்த்தம் தான் உங்களுக்கு அர்த்தம். அதனால அல்லாஹ் தஆலா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பழைய உணர்வு உங்களுக்கு வரணும். அங்க வந்தால் பழைய சிந்தனை வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல சிந்திக்கக்கூடியவரா நீங்க மாறணும்.
அதெல்லாம் புதிய நவீனத்துக்கு மாத்தினால் ஹஜ் வணக்கம் என்கிறது ஒண்ணுமே இல்லா போயிடும். அத பழைய நீங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் இப்ராஹிம் என்னுடைய கட்டளை எப்படி ரசித்தாரோ அதை போல நீங்கள் ரசனை உள்ளவராக மாறுவதற்கு இந்த கட்டளைகளுடைய தத்துவங்கள் இருக்கிறது என்று அதையே கடமையாக்கிட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறையச்சம் என்கிற பாடம் நீண்ட பாடம், அதனுடைய தத்துவங்கள் நீண்டது, அதனுடைய அர்த்தங்கள் நீண்டது. இறையச்சத்துல செய்யறதற்கு ஒரு வேலையும் கிடையாது. செய்யறதெல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது, இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் அவர் குர்பானி கொடுத்ததன் பின்னால அல்லாஹ் தஆலா ஃபலம்மா அஸ்லமா, இப்பதான் கட்டுப்பட்டான் என்ற வசனத்தையே அல்லாஹ் தஆலா பேசினான் என்றால் இறையச்சம் என்கின்ற அந்த அடிப்படை தத்துவமும் அல்லாஹ்வுடைய கட்டளையை உள்வாங்குகின்ற அந்த ரசிக்கின்ற அந்த தன்மையும் வருகிற பொழுது மற்ற எல்லா ரசனைகளும் எங்களை விட்டு போய்விடுகிறது. இந்த ஃபவுண்டேஷன் முதலாவது ஒரு முஸ்லிமுக்கு தேவை. அது இப்ராஹிம் இடத்துல இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று இந்த பாடத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு நடத்துகிறது. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.